அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ் அவ்ஸினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தக்தப், கோபம் கொள்ளாதீர். ஃபரத்தத மிராரா, மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தக்தப், கோபம் கொள்ளாதீர். அன்பானவர்களே, மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கோபம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கோபம் கொள்ளாதீர், கோபம் கொள்ளாதீர் என்று கூறுகிறார்கள்? ஏனென்று சொன்னால், இந்த கோபம் என்பது மிக மிக மோசமான செயலாகும். இந்த கோபம் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்தே வரக்கூடியதுதான். அவன்தான் நம்மளை கோபப்பட வைக்கிறான். அவன்தான் நம்மளை கோபப்படுவதற்கு தூண்டிவிடுகிறான். அன்பானவர்களே, நாம் கோபப்பட்டால் நாம் எந்த நிலையில் இருப்போம் என்று எமக்கே தெரியாது. இந்த கோபம் மிக மிக மோசமான செயலாகும். எனவே நாம் கோபப்பட்டால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்போமாக. அப்படி பாதுகாப்பு கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.